சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய உலகிலே கண்ணிகள் இல்லாத வீடுகள் கூட தாராளமாக இருக்கலாம். ஆனால் கணனிகள் இல்லாத வீடுகள் எங்காவது இருக்கின்றதா? அநேகமாக இல்லை, தேடுவது கஷ்டம். அதே போன்று ஒரு மனிதன் கணையம் இல்லாது கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் இணையம் இல்லாது வாழ்வது என்பது இன்றைய காலகட்டத்திலே மிகவும் கடுமையான ஒரு விடயம். எவ்வாறு ஒரு மனிதனுடைய வாழ்வில் மின்சாரம் அதிமுக்கிய தேவையை கொண்டிருக்கின்றதோ அதே போன்று இன்று இணையத்தின் தேவையும் நமது வாழ்விலே மிக முக்கியமான ஒரு தேவையை கொண்டிருக்கின்றது. காலை முதல் மாலை வரை எதை எடுத்தாலும் இணையத்திடம் நாட்டம் எங்களுக்கு தேவையாகவே இருக்கின்றது. நாம் இங்கு இருக்கின்ற அந்த ஆளியை முடுக்கிவிட்டால் இங்கு இருக்கின்ற மின்குமிழிகள் ஒளிர ஆரம்பிக்கின்றன. இது எவ்வாறு இங்கு மின்சாரம் வந்து இம்மின்குமிழி ஒளிர்கின்றது என்பதை நாம் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? அல்லது நமது எத்தனை பேருக்கு இதை பற்றிய அறிவு இருக்கின்றது? தேவையில்லை. நம்மில் எத்தனை பேருக்கு எவ்வாறு இந்த மின்சாரம் உற்பத்தியாகும் இடத்திலே இருந்து இங்கு வந்து சேருகின்றது என்ற அறிவு எத்தனை பேருக்கு இருக்கின்றது? மிக சொற்பமாக இருக்கலாம். அதே போன்று நாம் சொடுக்குகின்ற ஒரு சுட்டியின் மூலமாக வருகின்ற இணையதளங்களில் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இது எவ்வாறு உருவாகின்றது, எவ்வாறு நம்மை வந்து அடைகின்றது என்ற அறிவு எத்தனை பேருக்கு இருக்கின்றது? உலகிலே 10% குறைவான மக்களே இதை பற்றி அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே இதை பற்றி தெரிந்து கொள்வது என்பது மிக கடினமான விஷயமா? மின்சாரத்தை பற்றியே தெரியாத நமக்கு எப்படி இணையதளங்களை பற்றி தெரிந்து கொள்வது? இல்லவே இல்லை. மிக இலகுவான விடயம். அதை சொல்வதற்காகத்தான் நான் எனது கடமை மிக இலகுவாக அதை விளங்கப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இணையம் என்றவுடன் நமது கண்ணோட்டத்திலே அல்லது நமது எண்ணங்களிலே வருகின்றது எவ்வகையான ஒரு உருவகம்? அநேகமாக எல்லோரும் இதைத்தான் பார்த்திருப்பார்கள். இந்த தொழில்நுட்ப துறையிலே இருக்கின்றவர்களுக்கு தெரியும், இணையம் என்றால் உடனே ஒரு மேக கூட்டத்தை போன்ற ஒரு பிம்பத்தை காட்டி இணையம் என்ற ஒரு பிம்பம் அங்கே இருக்கும். இணையம் என்பது இது எவ்வகையான, இதற்கு எவ்வாறு இந்த மாதிரியான ஒரு பிம்பம் வந்தது என்பது எமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இது வல்ல இணையம் என்பது. இணையம் என்பது ஆகாயத்திலிருந்து வருவது அல்ல. இணையம் என்பதும் சாதாரணமாக மின்சாரங்கள் எவ்வாறு நமக்கு வந்து சேருகின்றதோ, கம்பிகள் நிலத்திலே புதைக்கப்பட்ட கம்பிகள் மூலமாகத்தான் இணையம் நமக்கு வந்து சேர்கின்றது. எவ்வாறு? அது செப்பு கம்பிகளாக இருக்கலாம், யூடிபி கேபிள்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செப்பு கம்பிகளாக இருக்கலாம், அல்லது ஒளி இழைகளாக இருக்கலாம், ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒளி இழைகளாக இருக்கலாம், அல்லது சேனொலி வயர்லெஸ், அதை நமது வீடுகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக வயர்லெஸ் கருவிகள் மூலம் சேனொலி மூலமாக அவைகள் வந்து சேரலாம், அல்லது தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மூலமாக எமக்கு இணையம் வந்து சேர்கின்றது. ஆகவே ஆக மொத்தம் இணையம் என்பது கம்பிகளாலான ஒரு வலைப்பின்னமைப்பு மாத்திரமே. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இக்கம்பிகளிலே பிணைக்கப்பட்டிருப்பது அல்லது இணைக்கப்பட்டிருக்கின்ற சர்வர்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற வழங்கிகள், இவைகள் தான் நமக்கு இணையத்தை நாங்கள் கேட்கின்றவற்றை நமக்கு தருகின்றது. அவைகள் எவ்வாறு இருக்கின்றது? நமக்கு தேவையான ஆவணங்களோ அல்லது இணையதளங்களோ இவ்வழங்கிகளிலே இருக்கின்ற ஸ்டோரேஜ், அதாவது கொள்கலனிலேயோ எதிலேயோ சேமிப்பு இடத்திலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் கேட்கின்ற பொழுது அவை நம்ம வந்து அடைகின்றது. அடுத்தது, உலகிலே இருக்கின்ற அவ்வளவு வழங்கிகளுக்கும் ஒரு விலாசம் இருக்கும். இன்று நம்ம சில மனிதர்களுக்கு விலாசம் இல்லாமல் இருப்போம். ஆனால் இலத்திரனியலிலே எதை எடுத்தாலும் அதற்கு ஒரு விலாசம் இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு கணனியின் விலாசம் 72.14.205.100. இது ஒரு வழங்கியின் விலாசம். அடுத்த கணனி ஒன்றின் விலாசம் 98.139.
183.24. இவையாக நாங்கள் சொல்லிக்கொண்டே போனால் எங்களுக்கு இவைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மிகவும் கடினமாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுப்போம், imtiaz.com. அதனுடைய கணினியின் இலக்கம் அவருக்கே தெரியாமல் இருக்கும். 108.61.47.192 இதுதான் அவருடைய இணையதளத்தின் இலக்கம், அதாவது விலாசம். இவ்விலாசங்களை இலகுவாக நாங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கும் ஒரு பொருள் பொறிந்த பெயர்களாக இருப்பதற்காகவும் அவற்றிற்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. google.com என்றால் இதுதான் இலக்கம். அது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். ஏனென்றால் அந்தந்த நாடுகளிலே அந்தந்த வழங்கிகளை அவர்கள் அங்கு வைத்திருப்பார்கள், சேவர்கள் இருக்கும். ஆகவே நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். அநேகமாக அப்படி ஒரு உலகத்திலே ஒரு தினகரன் போன்ற பத்திரிகைகளின் வளங்கள் ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன்னால் அவர்கள் அந்த வகை உலகளாவி பரப்பலாக வைத்திருக்க மாட்டார்கள். இங்கு இவற்றை நாங்கள் தமிழை சொல்வதென்றால் இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். இதை தமிழிலே இணைய வரைமுறை விலாசம் என்று கூறலாம். அதாவது ஒரு புரோட்டோகால், இவைகளுக்கு விதிமுறைகள் இருக்கின்றன, கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அடுத்து இந்த வலைப்பின்னலோடு நமது வீட்டிலே இருக்கின்ற கணனி அந்த வலைப்பின்னலோடு நாங்கள் இணைத்திருப்போம். அது இவைகளை போன்ற சக்தி வாய்ந்த கணனிகளாக இருக்காது. இவற்றை நாங்கள் கூறுவோம் கிளையண்ட்ஸ், அதாவது நுகர்வி அல்லது வாங்கி. வழங்குபவர், நாங்கள் வாங்குபவர், கிளையண்ட்ஸ். இது எவ்வாறு இங்கு இணைக்கப்பட்டிருக்கும்? நேரடியாக இணைக்கப்பட்டிருக்காது. இது ISP என்று சொல்லப்படுகின்ற இணைய சேவை வழங்குனர், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக அது நமது தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் வரப்படுகின்ற ஒரு கனெக்ஷன் மூலமாக இது இங்கு இணைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக இப்படி பார்ப்போம். நான் எனது வீட்டிலே ஹாட்மெயில் இமெயில் அக்கவுண்ட், அதாவது மின்னஞ்சல் நான் வைத்திருக்கின்றேன். எங்கோ தூரத்தில் இருக்கின்ற முனியாண்டி என்பவருக்கு நான் அவர் கூகுளிலே இருக்கின்ற மின்னஞ்சலை அனுப்ப வேண்டும். இது எப்படி போய் சேரும்? முதலிலே நான் என்னை இணையத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஹாட்மெயில் என்ற இணையதளத்திலே போய் நான் எனது மின்னஞ்சலை தயார் செய்து அனுப்புக என்று சொன்னால் அது உடனே கூகுள் என்ற வழங்கிக்கு அதை அனுப்பிவிடும். அடுத்த நாள் காலையிலோ அதன் பிறகோ முனியாண்டி என்பவர் அவர் வீட்டிலே இருந்து அதை இதனுடன் தொடர்பு கொண்டு அதை திறந்து பார்த்தால் அவருடைய இமெயில் அங்கு சென்றது. இது கணப்பொழுதே நடக்கக்கூடிய விடயம். இது இவ்வாறுதான் சென்றடைகின்றது. உண்மையிலே அவருடைய கணனிக்கு அது செல்வதல்ல, அது இருப்பது அங்கு, இவர் அங்கு சென்று அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்து இணையம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு படத்தை இங்கிருந்து அனுப்புகின்ற பொழுது அது எவ்வாறு அங்கு செல்கின்றது? ஒரு படமாக செல்கின்றதா? இல்லை, அது சிறு சிற்பமாக அல்லது தகவல் பெட்டகம் என்று சொல்வார்கள், பேக்கேஜஸ், ஆங்கிலத்தில் சொல்கின்ற பேக்கெட்ஸ் என்று சொல்வார்கள். அவ்வகையான ஒரு பேக்கெட்ஸாக சென்று செல்லும். சிறு சிறு பிம்பங்களாக, சிறு சிறு சிற்பங்களாக போய் அடுத்த பக்கத்தை சேரும். சேருகின்ற பொழுது அவை திரும்பவும் ஒருங்கிணைத்து ஒரு